ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் முதல்வரும் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவருமான மெஹபூபா முக்தியின் மகள் இல்திஜா முக்தி பின்னடைவை சந்தித்துள்ளார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு காஷ்மீரில் சட்டப்பேரவை தேர்தல் செப்டம்பர் 18, 25 மற்றும் அக்டோபர் 1 என 3 கட்டங்களாக நடைபெற்றது. இந்த தேர்தலை காங்கிரஸ், தேசிய மாநாட்டு கட்சியுடனும் பாஜக, மக்கள் ஜனநாயக கட்சி ஆகியவை தனித்து எதிர்கொண்டது. இந்நிலையில் இன்று காலை வாக்கு எண்ணிக்கை 20 மையங்களில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மொத்தம் உள்ள 90 தொகுதிகளில் தற்போதைய நிலவரப்படி காங்கிரஸ் கூட்டணி 51 இடங்களிலும் பாஜக 26 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன. இல்திஜா போட்டியிட்ட ஸ்ரீ குப்வாரா பிஜ்பஹ்ரா தொகுதியில் தேசிய மாநாட்டு கட்சியின் வேட்பாளர் பஷீர் அகமது முன்னிலையில் உள்ளார். இந்நிலையில் இல்திஜா தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை எழுதியுள்ளார். அதில் மக்களின் தீர்ப்பை ஏற்கிறேன். பிஜ்பஹ்ராவில் உள்ள அனைவரிடமிருந்தும் நான் பெற்ற அன்பும் பாசமும் எப்போதும் என்னுடன் இருக்கும். இந்த பிரச்சாரம் முழுவதும் கடுமையாக உழைத்த எனது பிடிபி ஊழியர்களுக்கு நன்றி என குறிப்பிட்டுள்ளார். வாக்கு எண்ணிக்கை முடிவடையும் முன்பே இல்திஜா எழுதியுள்ள இந்த பதிவு அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.